girls, welcome back to channel GlamGirlTamil. இன்னைக்கு சிம்பிளா வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் ஒரு குர்த்தி ட்ரெஸ்க்கான ஃபவுண்டேஷன் இல்லாமல் ஒரு மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பேசிக் பிகினரான nybae ப்ராடக்ட்ஸ் தான் ஒரு ஒன் பிராண்ட் மேக்கப் லுக்காக இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபேஸோட மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து ஆர்கானிக் ஹார்வெஸ்ட்லேருந்து ஆலிவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். nybae பிராண்டு வந்து ஒரு மோஸ்ட் அண்ட் அஃபோர்டபுளான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மேக்கப் ப்ராடக்டான பிராண்டு. அதனால தான் இந்த பிராண்ட்லேருந்து சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு மேக்கப் லுக் ஒன் பிராண்ட் மேக்கப் லுக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு nybaeலேருந்து ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர்னால நம்ம ஆயில் ஸ்கின்னாக இருக்கட்டும் ட்ரை ஸ்கின்னாக இருக்கட்டும் எல்லாருமே அது யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைமர் வந்து உங்களோட மேக்கப்பை ரொம்ப லாங் ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் போர் வந்து மேக்கப் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் போர்க்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக அந்த பிளர் பண்ணுவோம்ல நம்ம அந்த போர்ஸ்லாம் அதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறது தான் ப்ரைமரு. அதனால இந்த டீஸோட நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஓப்பன் போர்ஸ் இருக்க ஏரியாலாம். இந்த மேக்கப் லுக் ஒரு பேசிக் பிகினருக்கான மேக்கப் லுக்னால நான் கன்சீலர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன். nybaeலேருந்து ஸ்டிக் கன்சீலர் ஆரஞ்ச் கரெக்டர். உங்கள் ஃபேஸில் அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் டார்க் பிக்மெண்டேஷன் இருந்தால் நீங்கள் ஆரஞ்ச் கரெக்டர் ஆரஞ்ச் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணோம். எனக்கு எங்கெல்லாம் டார்க் பிக்மெண்ட் இருக்குது டார்க் ஸ்பாட் இருக்குது அங்கெல்லாம் இந்த ஆரஞ்ச் கரெக்டரை டாட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நிறைய பிம்பிள் மார்க்காக இருந்தால் அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இந்த டாட்டாக அப்ளை பண்ணதில்லை. பியூட்டி பிளெண்டரை வந்து யூஸ் பண்ணி அந்த ஆரஞ்ச் கன்சீல் பண்ணிக்கிற இடத்த வந்து நான் பிளெண்ட் பண்ணி அந்த இடத்த ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அப்போது அந்த பிளாக் கலர் மார்க்லாம் நம்மளுக்கு மறையும். அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சிஷாக நம்ம ஃபேஸ் இருக்கும்ல அதை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு என்னோடய ஸ்கின் ஷேடான ஒரு கன்சீலர் nybae ஆல்மண்ட் இந்த சிக் கன்சீலரு. கொஞ்சம் இந்த ட்ரை ஸ்கின்னாக இருக்கும்போது உங்கள் ஸ்கின்னை நல்லா நீங்கள் மாய்ஸ்சர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் ப்ரிஃபர் பண்ணாதவங்க ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான லுக் வேணும்னா நீங்கள் இந்த கன்சீலர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி ஒரு ஐ மேக்கப் லுக் பண்ண போகிறோம். அதனால் இந்த கன்சீலரை என்னோடய ஐ பேஸாகவும் நான் வச்சுக்கிட்டேன். ஒரு ஸ்டிக் கன்சீலர்னால பிளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் பியூட்டி பிளெண்டரே வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போது அப்ளை பண்ணாத கண்ணும் அப்ளை பண்ணாத கண்ணும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்து இருக்குது. அதனால் கண்ணுக்கு மேலே கீழே அப்புறம் ஃபேஸோட பிக்மெண்டேஷன் ஸ்கார்ஸ்லாம் மாறியதுக்காக நான் வந்து கன்சீல் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த கவரேஜே போதும். அதனால் ப்ரைம் அண்ட் மேட்டிஃபையிங் செட்டிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் நோ கலர் பவுடர் இல்லை செட்டிங் பவுடர்னு சொல்லுவாங்க. ஸ்விஸ் பியூட்டி பிராண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட nybaeல வந்து காம்பேக்ட் பவுட்ரு இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. அதனால் நான் இதை மாதிரி செட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆப்ஷன் தான். டிஃப்ரென்சியேஷன் வந்து காமிக்காக தான் நான் ஒரு சைடு அப்ளை பண்ணிட்டு ஒரு சைடு அப்ளை பண்ணல. இப்போ ரெண்டு சைடும் இந்த ஸ்டிக் கன்சீலை வந்து ஓவரால் ஃபேஸாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை கன்சீல் பண்ணிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். நான் லைட்டாக இந்த ஒயிட்டாக அந்த டைனியாக டாட் வச்சு நான் அதை வந்து இந்த பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் பிளெண்ட் பண்ணி லைட்டாக என்னோடய ஃபேஸ்க்கு ஒரு கவரேஜ் கொடுத்துக்கிறேன். ஆரஞ்ச் கரெக்டர் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அதை ஹைட் பண்ணுறதுக்கு ஸ்கின் ஷேடான கன்சீலர் அப்ளை பண்ணி ஹைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற இடத்துலலாம் வந்து லைட்டாக வந்து நான் அந்த ஆல்மண்ட் கன்சீலர் வந்து ஃபவுண்டேஷனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் nybaeலேருந்து ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ப்ரஷ் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா மிஸ்க்லர்லேருந்து ஐப்ரோ ப்ரஷ் யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோ வந்து கோம் பண்ணிட்டேன். அடுத்தது என்கிட்ட nybae பிராண்ட்லேருந்து ஒரு லிப் பேலட் கிட்ட இருக்குது. த ரிகர்சல் கேஸோட வேரியண்ட் நேமு. இதில் மூணுமே இருக்குது உங்களுக்கு. லைட்டான கலர் பிங்க் கலர் மெரூன் கலர் மாதிரி. நான் இந்த ப்ரௌன் அண்ட் மிக்ஸ்ட் ரெட் இந்த கலரை வந்து எடுத்துக்கிட்டேன். இதை தான் என்னோடய ஐ ஸ்கோரு ஐ மேக்கப்பாக வச்சுக்க போகிறேன். இது எல்லாமே வந்து 250க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். அதனால தான் இது பேசிக்கான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்டர் 200 மேக்கப் லுக்கும் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு லிப்ஸ்டிக் பேலட்டில் அதையே நான் வந்து ஐஷேடாக யூஸ் பண்ணிக்கிறேன். மேட் கலர் தான் கண்டிப்பாக நீங்கள் கண்ணுக்கு மேலே போடணும். கிளாஸி லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ என் ஐஷேடோவுக்கு வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அதே லிப்ஸ்டிக் நம்ம ஃபிங்கரில் இருக்கோம்ல அந்த டின்ட்டே நான் சீக்கில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணதுனால இது நம்ம டஸ்கி ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இதுக்கு ஒரு ப்ளஷ்ஷாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டாக என் ஃபிங்கர்ஸில் இருக்கிறத யூஸ் பண்ணி தான் நான் ப்ளஷ்ஷாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். அடுத்தது nybae பிராண்ட்லேருந்து என்கிட்ட கோல் காஜல் இருக்குது. இது ஜஸ்ட் 99 ருபீஸ் தான். ரொம்ப அஃபோர்டபுள். ஒரு எவ்ரிடே பேஸான ஒரு நல்ல காஜல் தான் சொல்லலாம். பட் லாங் ஸ்டே உங்களுக்கு இருக்காது. ஒரு 4 hours வந்து நீங்கள் வச்சுக்கலாம். 4 மணி நேரம் வந்து உங்களுக்கு நல்லாவே கண்ணில் வந்து இருக்கும். கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து என் வாட்டர் லைன்லையும் அப்புறம் வந்து இன்னர் கார்னரில் டைட் லைன்லையும் இந்த காஜல் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபுல்லர் ஐஸ் வந்து கிடைக்கிறதுக்காக
இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிராண்ட், அதனால் ஹெவியான ஒரு லுக்கும் பண்ணல, ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும்னு நம்ம ஐஸ்க்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தேன் அதே லிப்ஸ்டிக்கை என் லிப்பில் வந்து நான் கொடுத்துக்கிட்டேன். இது லிப் பேலட்டில் நம்மளுக்கு ப்ரெஷ்ஷோடு வரதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்ளிகேஷனும். அவ்வளோதாங்க, குயிக்கான இந்த மேக்கப் லுக் வந்து ஒரு குயிக்காக ரெடி ஆகிடுச்சு யூஸிங் nybae ப்ராடக்ட்டு. ஒரு சிம்பிள் குர்த்தி தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். அதுக்கு நான் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா க்ரே அண்ட் ஒயிட் மிக்ஸான ஒரு குர்த்தி. ஹேர் ஸ்டைல் நான் ரொம்ப வீக்காக அதனால் சும்மா அங்கங்கே லைட்டாக ஹேர் எடுத்து ஒரு மெஸ்ஸியான போனிடெயில் மாதிரி போட்டுக்கலான்னு பார்த்தேன். மாதிரி நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு கிளிப் பண்ணிட்டா கர்லியாக இருக்குது. இந்த ஒரு லுக் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். அப்புறம் என் ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆன மாதிரி ஆக்சிடைஸ் ஒரு மிரர் ஒர்க்கான இயரிங் வந்து நான் போட்டுட்டேன். அப்புறம் மேட்சாக ஒரு சிம்பிளான லுக்குக்கு ஐலைனர் வச்சு நான் போட்டு வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஆர்டிஸ்ட் பபாய் ஃப்ரம் GlamGirlTamil. கீப் ஸ்மைலிங், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.